அன்பு மீன் ராசி நேயர்களே வணக்கம். வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் தீர்வும். 12ஆம் இடம் அயன சயனஸ்தானத்தில் ராகு பகவான். உறக்கம் இல்லை அல்லது நம்மளுடைய ஆசை அபிலாஷைகளுக்கு தகுந்தாற்போல நமக்கு சுகம் கிடைக்கிறது, இதனால் பிரச்சனைகள் வரலாம், ஜாக்கிரதை. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் இதை தெளிவுபடுத்துகிறான். சனி பகவான் ராசியில் இருக்கிறார். ரொம்ப ஒரு தீவிரமாக சில வேலைகளை ஃபாஸ்ட்டாக செய்வீங்க, அக்ரஸிவாக இருப்பீங்க, அடித்து நவுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெற்றி, ஒரு 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 உத்வேகம் உங்களுக்குள்ளே பிறக்கும். அது மாத்திரம் இல்லை, குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது, ராசி அதிபதியினுடைய பார்வை ராசியில் இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் பிரம்மாண்டமாக பெருசாக செய்வீங்க. ஒரு விஷயத்தையும் வளர செய்வது உங்கள் கையில் இருக்குது, வளர்ச்சி அதிகரிக்கும். அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார். மீனராசி மண்டலம் சமுத்திரம், மீனராசி மண்டலம். அப்போ இங்கே சனி பகவான் வீற்றிருக்கிறார். அங்கே குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. பல விளையாட்டுக்கள் நடக்கும், பல பெரிய பெரிய பிரம்மாண்டமான விளையாட்டுக்கள் நடக்கப் போகிறது வாழ்க்கையில். இதனால் என்ன ஆகுது தெரியுமா? கோபம், டென்ஷனு அப்படி இருக்கும் உங்களுக்கு. சில நேரங்களில் உங்களுடைய அக்ரெசிவ்னஸுக்கும் அங்கே நடக்கக்கூடிய விஷயத்திற்கும் உங்களுக்கே தெரியாமல் ஒரு இப்போ பேசும் பொழுது அந்த உணர்ச்சி பூர்வமாக பேசுவீங்க. இந்த மாதத்தில் அழகாக பேசி கம்யூனிகேட் பண்ணுவீங்க. விஷயத்தை, என்ன விஷயத்தை நீங்கள் சொல்ல வரீங்களோ, மனசில் என்ன விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ, சொல்ல வரீங்களோ, அதை வெளிப்படையாக க்ளீனாக சொல்லிட்டு போயிடுவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. முதல் பாதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீங்க. 15 தேதிக்கு அப்புறம் அந்த சந்தோஷத்திற்கான வழியை இன்னும் நன்றாக ஆராய்வீர்கள். தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை ஆராய்வீர்கள். தொழில் வளர்ச்சி, கர்மஸ்தானத்தினுடைய வளர்ச்சியை ஆராய்வீர்கள். குரு பகவான் 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். குழந்தைகளால் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பாக்கியங்கள் இருக்குது. இருந்தாலும் குழந்தைகளிடத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கையாக கவனமாக பேசுங்கள். வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். கோர்ட் கேஸ் விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும். கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா, பல நேரங்களில் உங்களுக்கு கை கொடுத்து உதவிய நண்பர்கள், பல நேரங்களில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள், இவர்கள் எல்லாரும் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு உங்களால் இயன்றதை நீங்கள் செய்வீர்கள். இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். எதிராளிக்கும் விஷயம் தெரியும், எல்லோருக்கும் நம்மை விட ஒரு அளவு அவர்களுக்கும் அதிகமாகவே விஷயம் தெரிகிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களை யாராலையும் பிடிக்க முடியாது. உங்களுக்கான உயர்ந்த ஸ்தானம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் தான் இந்த மீனராசி என்று சொல்வது இந்த காலபுருஷனுடைய 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்று என்ன முடிவல்ல, அடுத்த துவக்கத்தினுடைய ஆரம்பம். அந்த மேஷராசி மண்டலம் என்பது முதல் வீடு. ஆனால் அந்த துவக்கத்தை தருவது இந்த 12ஆம் வீடு. அப்பொழுது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திற்கும் நீங்கள் ஒரு தொடக்கமாக இருக்கிறீர்கள். அந்த தொடக்கம்தான் நீங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 50லிருந்து 65% வரை வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அந்த மீதம் இருக்கக்கூடிய 50லிருந்து 35% வரை இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இறை நம்பிக்கையும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.